வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரி பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பைனாப்பிள் பீஸ் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் முந்திரி பருப்பு, உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை பலூன் போல் நல்லா உப்பி வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா வறுப்பட்டாச்சு, இதை எடுத்துடலாம். அதே நெய்யில் சின்னதாக கட் பண்ண பைனாப்பிள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு, இதை எடுத்துடலாம். அதே நெய்யில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை நல்லா வறுபடணும், நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா ரவை கருகிரும். இப்போது ரவை கொஞ்சம் நல்லா வறுபட்டாச்சு. இதோட 3 கப் அளவு நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ரவை நல்லா வெந்து வரணும். ரவை வெந்து நல்லா திக்காகி வரட்டும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். இதோட நம்ம வதக்கி வச்சுருக்க பைனாப்பிளை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பைனாப்பிளையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இதோட கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இதோட ஒரு 1.25 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு கொஞ்சம் அதிகம் வேணும்னா 1.5 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும், நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இதோட நெய் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இதில் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பைனாப்பிளே நல்லா ஃப்ளேவராக இருக்கனால ஏலக்காய் தூள் சேர்க்கலை. நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும்போது எவ்வளோ நேரம் ஆனாலும் கேசரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஒரு 2-3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் கேசரி சூப்பராக ரெடி ஆகியாச்சு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.